புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியுமே இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. மெனபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஒரு சுவை என்ன, அதை ஏன் தவிர்க்கணும், அதனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு நடுத்தர வயது பெண்கள் இன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட 40 வயது கடந்தாலே அந்த மெனபாஸ் நிலைக்கு தள்ளப்பட்டுறோம். ப்ரீ மெனபாசல் பீரியட் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். அப்போது அந்த 40 வயதுக்கு மேலே பெண்கள் கட்டாயம் இந்த சுவையை தவிர்க்கணும். 40 வயதுக்கு மேலே ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் உங்களுடைய ரத்தத்தில் குறைய ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் உப்பு சுவையை அதிகமாக சேர்க்க நேரிட்டால், உங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய இரத்த அழுத்தம் அதிகமாகும். உங்கள் உடலில் நீர் அதிகமாக கோர்க்க ஆரம்பிக்கும். இதை எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போகும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பெண்களுக்கு நான் 40 வயசு வரைக்கும் ஒல்லியாக தான் டாக்டர் இருந்தேன், 40 வயசுக்கு அப்புறம் திடீர்னு எப்படி உடம்பு போட்டுச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போது உடல் எடை வேகமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் பெண்களுக்கு ஒரு காப்பு மாதிரி, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு சேவியர் மாதிரி உங்களை பாதுகாத்து வச்சுக்கிறது. ஆனால் உங்களுடைய ரத்தத்தில் அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் குறையும் பொழுது உங்களுக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு எப்பயுமே அந்த மெனபாஸ் காலகட்டம் வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் கார்டியாக் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போது நமக்கு ஈஸ்ட்ரோஜன் குறையும் பொழுது இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும் பொழுது நம்ம உப்பு சுவையும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம், உடற்பருமனும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சான்சஸ் ஆஃப் கார்டியாக் இன்வால்மெண்ட், நம்மளுடைய இருதயம் சார்ந்த பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உப்பு சுவையை அதிகமாக எடுக்கும் பொழுது நேரிடும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நிறைய நம்ம உப்பு சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உப்பை வெளியேற்றுறதுக்கு சிறுநீரகம் நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போது நம்ம எலும்புகளில் இருக்கக்கூடிய, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தும் சேர்த்து வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, எலும்புகள் வலுவற்று போகும், அப்போ மிருதுவாகும், அப்புறம் சீக்கிரம் ஃப்ராக்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே உப்புச்சுவையை நம்ம அதிகமாக எடுக்கும் பொழுது நம்மளுடைய கை கால்களில், குறிப்பாக கணுக்கால்களில், மூட்டுக்களில் இங்கெல்லாம் நீர் கோக்கிறதுக்கான, வீக்கம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ 40-45 வயதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் பெயின் வருது, வீக்கம் வருது அப்படின்னா நீங்கள் உப்புச்சுவையை அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம உடலினுடைய பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பு விகிதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சிறுநீரகம் அதிகமாக உழைக்க ஆரம்பிக்கும். அப்போ சிறுநீரகத்தினுடைய வேலை படிப்படியாக குறைந்து செயலிழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எப்போன்னா நம்ம நிறைய உப்புச்சுவையை சேர்த்து எடுக்கும் பொழுது. அப்போ கண்டிப்பா 40 வயது கடந்த பெண்கள் ஒரு நாளைக்கு சேர்க்க வேண்டிய உப்பினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 to 5 கிராம்ஸ்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உப்புனா டைரெக்டாக நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய உப்பு மட்டும் கிடையாதுங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, வற்றல் வகை, ஊறுகாய் வகைகள், அதே மாதிரி நீங்கள் பேக்டு ஐட்டம்ஸ் இன்றைக்கி நிறையா சாப்பிட்றீங்க, இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றோம். இதில் எல்லாம் ரொம்ப சால்ட் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக ஞாபகம் வச்சு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ஸ் ஆகுது தண்ணி குடிக்கணும்.
அதே மாதிரி அந்த உப்பை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய பொட்டாசியம் சத்து நிறைந்த உணவுகளை வந்து அதிகமாக சேர்க்கணும். வாழைத்தண்டு, வாழைப்பழம், கீரைகள், பீன்ஸ் வகைகள், கொட்டை வகைகள் இதெல்லாம் அதிகமாக சேர்க்கணும். அதே மாதிரி கண்டிப்பாக 40 வயது கடந்த பெண்கள் அந்த உப்பை வெளியேற்றுறதுக்காக சிறு சிறு உடற்பயிற்சிகள் வியர்வை வர மாதிரி கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே மாதிரி கொத்துமல்லி வாட்டர் இருக்கு இல்லையா, தனியாவுடைய தண்ணி, தனியா விதையினுடைய தண்ணி, நீங்கள் வந்து வர கொத்துமல்லியை வந்து 1-2 பீசஸாக வந்து பிளக்கிற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த விதையை வந்து எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 200 ml தண்ணி போட்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் ஒரு டீ மாதிரி நீங்கள் குடிச்சிடலாம். அந்த மாதிரி மார்னிங் டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கனாலும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பு வந்து வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரத்த அழுத்தம், இருதய ஆரோக்கியம், சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியம், கால்சியம் சத்தினுடைய குறைபாடு இது எல்லாத்தையும் நம்மளால சரி பண்ண முடியும். அப்போது 40 வயது கடந்த பெண்கள் இன்னையிலேருந்து நீங்கள் சேர்க்கக்கூடிய சுவைகளில் உப்பு சுவையை குறைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சிட்ருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.